Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு பாராமெடிக்கல் கவுன்சிலிங் 2024 சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோ. இங்க என்னென்ன கோர்சஸ் நமக்கு ஆஃபர் பண்றாங்க, இதுக்கு நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணும்னா என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவை, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் எலிஜிபிலிட்டி என்ன, டியூரேஷன் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் அண்ட் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்ல வரக்கூடிய அந்த கவர்மெண்ட் கோட்டாலையும் இருக்கக்கூடிய அந்த கோர்சஸ்க்கு உங்களுக்கு காமனாக தான் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி, பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரிக், பிபிடி, BSc Nursing, BSc Radiography and Imaging Technology, BSc Radiotherapy and Technology, BSc Cardiopulmonary Perfusion Technology, BSc Medical Laboratory Technology, BSc Operation Theatre and Anesthesia Technology, BSc Cardiac Technology, BSc Dialysis Technology, BSc Physician Assistant, BSc Accident and Emergency Care Technology, BSc Respiratory Therapy, BOT, BSc Neuro Electro Technology, BSc Clinical Nutrition. சரியா? எல்லாமே உங்களுக்கு யூஜி கோர்சஸ். ஃபர்ஸ்ட் இதோட டியூரேஷன் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங் இதுவும் வந்து 4 years 8 semester இருக்கக்கூடிய கோர்சஸ். இந்த பிபிடி, பிஓடி இது ரெண்டு கோர்ஸும் பார்த்தீங்கன்னா 4 years டியூரேஷன் பிளஸ் 6 month வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கக்கூடிய கோர்சஸ். இந்த தவிர மற்ற கோர்சஸ் எல்லாமே 3 years உங்களுக்கு தியரியும் 1 year வந்து ரெசிடென்ட், கம்பல்சரி 1 year ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த கோர்சஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 3 கோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி அண்ட் பி ஆப்டம். இந்த 3 கோர்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் குரூப் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ். செகண்ட் குரூப்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி. இந்த 3 கோர்ஸ் படிச்சவங்களும் இந்த ஃபர்ஸ்ட் 3 கோர்ஸுக்கு, இந்த 3 குரூப் படிச்சவங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வித் இங்கிலீஷோட இருக்கணும். கண்டிப்பா நீங்க இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க, அதனால பிரச்சனை இல்லை. செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் கம்பல்சரி. இந்த 3 தவிர்த்து மற்ற கோர்சஸ் எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு வராது. அதுக்கு பதிலாக நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எடுத்த இந்த 2 குரூப் பசங்க மட்டும்தான் மற்ற கோர்சஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். சரியா? ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதான் இதை பத்தின இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்க ஆன்லைன் மூலமா இதுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500 rupees ஆன்லைன் மூலமாக நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதை பே பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும், கன்ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துக்கிறங்க, மேலே நான் வந்து ஐ பட்டனில் தரேன். ஓகே, நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டு. நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட், 12th இப்போ ப்ரொவிஷனல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த இது, அப்புறம் டிசி, தென் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்கள் பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது அம்மாவோடதா இருக்கலாம் இல்லை அப்பாவோடதா இருக்கலாம், ஏதாவது ஒன்று. அப்புறம் இது எல்லாமே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இது வரைக்கும். சரியா? ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10th 12th டிசி, கம்யூனிட்டி, பேரண்ட்டோட கம்யூனிட்டி வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கம்பல்சரி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. பார்த்தீங்களா? இது அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா போதும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் ஆனால் வேற ஸ்டேட்டில் போய் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மனுடைய பசங்களுடைய அந்த கோட்டாவில் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணணும். சரியா? ஸோ தட்ஸ் இட். இதான் வந்து உங்களுக்கு இந்த டிஎன் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்.
இது சம்மந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.